வீட்டில் வந்து நம்ம சண்டையே போடக்கூடாது. இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு சண்டை வருது, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வருது, அம்மாவுக்கும் பையன்கள், ஆண்களுக்கு பெண்களுக்கு நடக்கிற சண்டை தான் அடிப்படையான சண்டை இந்த உலகத்தில். இந்த போர் ஏற்பட்டது கூட இந்த இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு நடக்கிற சண்டை தான். ஆண்கள் பெண்களும் என்றைக்கு வந்து சண்டை போடாமல் அந்த உறவு முறையில் ஒரு அமைதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒத்துமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலகமே அமைதியாகிடும். அப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில நடக்கிற அந்த சண்டையை நிப்பாட்டணும். அதுக்கு அற்புதமான வழியை சொல்கிறேன். பெண்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்கள் முடிவெடுக்கணும். பெண்கள்கிட்ட பேசவே கூடாது. அதாவது ஒரு கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட பேசவே கூடாது, ஒரு பையனாக இருந்தால் அம்மா கிட்ட பேசவே கூடாது, ஒரு அண்ணனாக இருந்தால் தங்கச்சிக்கிட்ட பேசவே கூடாது, ஒரு தம்பியாக இருந்தால் அக்கா கிட்ட பேசவே கூடாது. இப்படி அத்தை, சித்தி, பெரியம்மா, அப்புறம் வந்து மதினி, அண்ணி, இப்படி பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, தோழி, ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட பேசவே கூடாது. இதுதான் முடிவெடுக்கணும். அது நேரத்தில் வந்து அவங்ககிட்டேருந்து விலகியும் போகக்கூடாது. அவங்ககிட்ட வந்து அதுக்காக வந்து அவங்க உறவை முறிச்சிக்கவும் கூடாது. அவங்க பக்கத்தில் தான் இருக்க போகிறீங்க, பேசாமல் இருக்க போகிறீங்க. பேசாமல் இருப்பதில் உறுதியாக இருக்கணும். அவங்க பேச்சு கொடுத்தாலும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அந்த பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்னா இன்னொரு நிகழ்வு அங்கே நடக்கும். அப்போ பெண்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஆண் வந்து பேசக்கூடாது, பெண்களிடம் பேசக்கூடாதுன்னு அந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கும்போது வேறு அப்புறம் என்ன ஆகும், அவன் வந்து அதே நேரத்தில் அவன் பெண்கள் பக்கத்தில் தான் இருக்கிறான். அவங்க அம்மா விட்டு அவன் வேறு வீட்டுக்கு போயிடல, அவங்க அம்மா பக்கத்தில் தான் இருக்கான், ஒரு கணவன் மனைவி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் மனைவி பக்கத்தில் இருந்தால் கூட பெண்கள்கிட்ட பேசக்கூடாது. இந்த மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். அக்கா கிட்ட தம்பியும் சரி, தம்பிக்கிட்ட அதாவது அக்கா கிட்ட தம்பி, அப்புறம் வந்து தங்கச்சிக்கிட்ட அண்ணன், இப்படி பாட்டிக்கிட்ட பேரன், இந்த மாதிரி பெண் உறவுகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லார்ட்டையும் ஒரு மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், ஆண்கள் பேசவே மாட்டேங்கிறான். அப்போ என்ன ஆகுனா அப்போ தான் பெண்கள் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பெண்கள் பேச மாட்டேன்றாங்க, ஆண்கள் தான் பேசுகிறாங்க. அதனால தான் இந்த சண்டே வருது. இது செயற்கையான நடைமுறை. பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட பேசணும். ஏன்னா பெண்கள்னால் அப்போ யார் அப்படின்னா பெரியவர்கள். இயற்கையிலே அவங்க வந்து ஒரு பெரியவர்கள். அவங்களுடைய இயல்பே பார்த்திங்கன்னா பெரியவர்கள், தலைமை பண்பு அவங்களுடைய இயல்பு. ஆணுடைய இயல்பு வந்து உதவி செய்கிறது. ஆனால் இந்த இயந்திர அறிவுகளும் செயற்கையான உலகம். இது இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுகிற உலகம். அதனால்தான் இப்போ ஆண்கள்லாம் பெரியவர்களாகிவிட்டார்கள், பெண்களிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள், பெண்கள்லாம் சிறியவர்களாகிட்டாங்க. அப்போ இந்த விதிமுறையை தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இருக்கும்போது சண்டைகள் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விதிமுறை, இந்த உலகம் செயற்கையானதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், இயற்கையான விதிமுறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பேசுகிறவங்ககிட்ட கேட்கணும், பேசுகிறவங்ககிட்ட கேட்கணும், கேட்குறவங்ககிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு விதிமுறையெல்லாம் கடைபிடிக்கணும். சரி, அது இருக்கட்டும். நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அந்த விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன். அப்போது பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பக்கத்தில் தான் இருக்கீங்க. பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஓடிடக்கூடாது, எங்கேயா போயிடக்கூடாது, பக்கத்திலே இருங்க. பேசக்கூடாது. அந்த மௌன விரதத்தை கடைபிடிங்க. ஒரு மனைவி கிட்ட பேசக்கூடாது, ஒரு அம்மா கிட்ட பேசக்கூடாது, ஆனால் அவங்க பக்கத்தில் தான் இருக்கீங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா அப்போ அம்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனைவி அப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க. மனைவி பேச ஆரம்பிக்கும் போது என்னாகும், அப்போ ஆண்கள் வந்து இதுவரைக்கும் பேசக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை கடைபிடித்து வந்த ஆண்கள் இப்போ பெண்கள் பேசுவதை கேட்க தொடங்கி விட்டார்கள். பெண்கள் ஆண் பேசுவதை நிறுத்தும் போது பெண்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது பெண்கள் பேசுவதை ஆண் கேட்க தொடங்கி விடுகிறான். இதுதான் வந்து வீட்டில் அமைதி ஏற்படுத்துவதற்கான வழிமுறை. கேட்க தெரியல ஆண்களுக்கு, பெண்கள் பேசுவதை கேட்க தெரியல. இதனால்தான் வந்து அவனுக்கு பேச மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பேசுகிற அந்த செயற்கையான வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். அது ஒரு செயற்கையான வழக்கம். இயற்கை விதியில் அப்படி கிடையாது. பெண்கள்கிட்ட வந்து தங்களை பெரியவர்களாக ஆண்கள் பேசுகிறாங்கல்ல, பெரியவர்களாக நினச்சிக்கிட்டு பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறது, ஆர்டர் போடுறது, வழி நடத்துறது, இது எல்லாமே செயற்கையானது. அதனால தான் இவ்வளோ வன்முறைகள், இவ்வளோ போர், இவ்வளோ நோய்கள், இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ மூட நம்பிக்கைகள். இது ஒரு செயற்கையான நடைமுறை. இந்த செயற்கையான நடைமுறை தான் சண்டைகளுக்கு காரணமாக இருக்குது, வீட்டில் நடக்கிற சண்டைகளுக்கு. அப்போ இந்த சண்டைகளை நிறுத்தணும்னா முதல்ல பெண்களிடம் பேசுவதை ஆண்கள் நிறுத்துங்கள். பெண்களிடம் பேசக்கூடாதுன்னு ஆண்கள் தினசரி ஒவ்வொரு நிமிடமும் அந்த கட்டுப்பாடை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பெண்கள் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆண்கள் வந்து இதுவரைக்கும் பேசக்கூடாதுன்னு நினச்சவங்க இப்போ பெண்கள் பேசுவதை கேட்க தொடங்குகிறார்கள். அப்புறம் இப்போ தான் நீ என்ன பண்ணும், உன் விதிமுறை இப்போ நீ என்ன பண்ணணும்னா பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த விதிமுறையை பயன்படுத்திக்கணும். இது அப்போ பெண்கள் பேசுவதை கேட்கணும்னா முதல்ல நீ பேசுகிறத நிறுத்து. பெண்களிடம் பேசுவதை முதல்ல நிறுத்து. பெண்கள் பேசுவதை கேட்கணும் அப்படின்னா பெண்களிடம் பேசுவதை முதல்ல நிறுத்த பழகு. ஒரு 10 நாள், ஒரு மாதம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது தவிர்க்க முடியாமல் தான். இப்போ பெண்கள் பேசுகிறாங்களா, தவிர்க்க முடியாமல் பதில் சொல்லுங்கள்.
தவிர்க்க முடியாமல் பதில் சொல்லுங்கள். ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. உங்கள் மனைவிகிட்ட பேசக்கூடாதுன்னு நினைங்க. ஆனால் உங்கள் மனைவி விட்டு நீங்கள் எங்கேயும் போகல. அப்போ தான் உங்கள் மனைவி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இப்போ மனைவி பேசுகிறத கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இனிமேல் பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துவிடும். இதுதான் வீட்டில் சண்டையை நிறுத்துவதற்கான வழிமுறை. இயற்கை விதிமுறை இது. இயற்கை விதிமுறை தான் நமக்கு தீர்வு, பிரச்சனைகளுக்கான தீர்வு. இது அப்போ இப்படியெல்லாம் வாழ முடியுமா, பெண்களிடம் சண்டை போடாமல் வாழ முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, பெண்கள்கிட்ட சண்டை போடாமலே வாழ முடியுமா? அதுக்கான விதிமுறை தான் இது. நீ சண்டை போடுறது காரணமே நீ பெண்கள்கிட்ட பேசணுங்கிற அந்த முனைப்பு தான் காரணம். அந்த முனைப்பை முதல்ல நிறுத்து. நீ பேச வேண்டும் என்னும் பொழுது நீ பெரியவர்களாக ஆகிவிட, அதாவது பெண்ணாக மாறிவிடுகிறார்கள் ஆண்கள். நீ பேசணும், பெரியவர்னா பெண்ணா பெரியவர்னு அர்த்தம். நீ பெண்களிடம் பேசும்போது நீ ஒன்றை பெரியவராக நினைக்கிற அப்படின்னா நீ ஒன்றை பெரியவராக நினச்சிக்கிற. இப்போ ஆண்கள் பேசுவதை பெண்கள் கேட்கணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கும் போது பெண்கள் எல்லாம் சிறியவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அதாவது ஆணாக மாறிவிடுகிறார்கள். இந்த இயல்பு மாற்றம் அங்கே நடக்குது. அதனால தான் இவ்வளோ இயல்பு மாற்றம். அப்போ ஆணுக்கு என்னென்னா, அப்போ நம்ம பெண்ணாக மாறிட்டோமா, பெண்களிடம் பேசணும்னு நினைக்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இயற்கை விதிமுறைக்கு முரணாயிட்டோம், அப்போ நம்ம பெண்ணாக மாறிவிட்டோமா? இது ஆண்களுக்கு ஒரு அவமானமாக இருக்குது. இதுதான் இந்த அவமானம் தான் தாழ்வு மனப்பான்மை. இதனால தான் இந்த உலகத்தில் வன்முறைகள், மனிதர்களை பிடிக்காமல் போகிறது, இதெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் இயற்கை விதிமுறைப்படி வாழும்போது தான் ஆண்கள் தங்களை ஆண்களாக உணர முடியும், பெண்கள் தங்களுடைய பெண்மையை உணர முடியும், பெண்களாக உணர வேண்டுமென்றால் பெண்மையை உணர வேண்டுமென்றால் ஆண்களிடம் பெண்கள் பேசணும். ஒரு ஆண் தன்னை ஆணாக உணர வேண்டுமென்றால் பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆண் தன்னை ஆணாக உணர்வான். கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் தான் இருக்கணும். பெண்ணிடம் பேசுவதை கேட்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பரிசு கிடைக்குது அப்படின்னா, கூடுதலாக பெண்களிடம் அந்த காதல். அப்போ பெண்கள் காதலிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ ஏன் பெண்கள் காதலிக்காமல் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்காங்க? ஆசையே இல்லை பெண்களுக்கு. காரணம் என்னென்னா, இப்போ பேச வேண்டும் என்கிற ஆசை தான் உண்மையான ஆசை. ஆசைன்னா என்ன தெரியுமா? பேச வேண்டும் என்கிற ஆசை. ஆசை இல்லாமல் இருப்பது, பேசுவதை கேட்பது தான் ஆசை இல்லாமல் இருப்பது. அப்போ ஆணுனாலே அவன் ஆசை இல்லாதவன், அவன் துறவியவன். பெண்ணா யார்? ஆசை. அவங்க பெண்ணா ஒரு உறவு. ஆண் துறவு. பேச வேண்டும் என்பது தான் உறவு, பேச வேண்டும் என்பது தான் ஆசை. ஆசை இல்லாமல் பேச வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்கள் தான் பேசுவதை கேட்பார்கள். இதான் இயற்கை விதிமுறை. இந்த இயற்கை விதிமுறைக்கு பொருந்துற மாதிரி நம்ம வாழணும். அப்போ தான் இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் பெண்களிடம் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களை தான் நம்பி இருக்கிறது, பெண்களை நம்பி அல்ல. ஆண்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்துவார். இந்த உலகத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான பொறுப்பு ஆண்களுக்கு தான். ஒரு 80% பொறுப்பு, 90% பொறுப்பு ஆண்களிடம்தான். ஆண்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்கிறது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறது. இதை உருவாக்கியதிலும் வழிநடத்துவதிலும் இதை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் ஆண்கள் தான் மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள். பெண்கள் உதவியாக கூட இல்லை, அவங்களால உதவியாக கூட இருக்க முடியாது. ஆண்கள் தான் இப்பொழுது உதவியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை காப்பாற்றுவதில், இந்த உலகத்தை பராமரித்து பாதுகாப்பதில், இந்த உலகத்தை செயல்பட வைப்பதில் ஆண்கள் தான் செயல்பட வைக்கிறாங்க. ஆண்கள் தான் உதவியாக இருக்கிறாங்க. யாராவது 1-2 பெண்கள் எங்களாலேயும் முடியும்னு 1-2 பேர் தான் நிரூபிக்கிற ஒரு முயற்சி தான். எங்களாலே முடியும். பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னடா நம்ம ஒரு ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆண்கள்லாம் கடினமான வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவியாக கூட இருக்க முடியலையே. அப்போ நம்ம வேஸ்ட்டாக, நம்ம ஒரு தண்டமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உணர்றாங்க. ஆனால் அவங்களாம் இயல்பில் தலைமை பண்பு உடையவர்கள். பெண்களுடைய இயல்பே தலைமை பண்பு, வழிநடத்தி செல்கிறவர்கள் இந்த மனித வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, எப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ ஆண்கள் தான் உதவியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு இராணுவமாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தூங்குறோன்னா இராணுவம் தான் காரணம். அவங்க எல்லையில் பாதுகாப்பாக இருக்காங்க. யாரை நம்பி இந்த இராணுவம் இருக்குது? ஆண்களை தான் நம்பி இராணுவம் இருக்குது. பெண்களும் இராணுவத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்கள நம்பியாக இருக்குது ஆண்களை நம்பி தான். பெண்கள் எங்களாலேயும் இராணுவத்தில் இருக்க முடியும், எங்களுக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சி மாதிரி, கண்காட்சி மாதிரி தான். அது எங்களாலேயும் வண்டி ஓட்ட முடியும், எங்களாலேயும் பேருந்து ஓட்ட முடியும்னு யாராவது ஒரு பெண்கள் தான் ஓட்டுவாங்க. எல்லா பெண்களும் ஓட்டுறாங்களா? அதுபோல் எல்லா ஆண்களும், ஆனால் ஆண்கள் தான் பெரும்பாலும் லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், ஒரு உணவு கிடைக்கிது, இதெல்லாம் யார் கொண்டு வராங்க? லாரியில் ஓட்டி அந்த ஆண்கள் தான் அங்கே கொண்டு வராங்க, மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இராணுவமாக அது ஆண்களை நம்பி இருக்குது. அது விஞ்ஞானமாக அதில் ஆண்கள் தான் பெரும்பகுதி இருக்கிறார்கள்.
இப்படி எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஆண்களுடைய பங்களிப்பு அது வந்து ஆண்கள் தடை போடுறாங்க பெண்களுக்கு, அப்படி கிடையாது. பெண்களால் முடியாது. இது கடினமான உலகம், இதில் செய்வதற்கு கடினமான உலகம், ஆபத்தான உலகம் இது. இந்த உலகத்தில் பெண்களால் ஆண்களுக்கு நிகராக பண்ண முடியாது. அப்போ பெண்கள் முழுமையாக இருக்கணும் அப்படின்னா, பெண்களின் தலைமையின் கீழ் இந்த மனித வாழ்க்கை வரணும்னா, அப்போ அதுக்கு தகுந்தாற் போன்று வாழ்க்கையை எளிமையாக்கி விட வேண்டும். இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், ஒரு குடிசையில் வாழணும், ஒரு தோட்டம், விவசாயம், ஆடல் பாடல், குடும்பம், நிலையான ஒரு இடம், நாடோடித்தனமாக வாழக்கூடாது. ஆபத்து இல்லாத உலகம், விமானங்கள், இந்த விபத்துகள் இல்லாத உலகம், இந்த தொழிற்சாலைகள் இல்லாத, மோட்டார் வாகனங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் போய் நம்ம வாழணும். அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை தான் அப்போ நம்ம பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்போ பெண்கள் தலைவியாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம வாழணும். அப்போ பெண்கள்கிட்ட வந்து தலைமை பொறுப்பு. அப்போ தான் பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போகும். பெண்களுக்கு தங்களை உயர்வாக நினைப்பாங்க, பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். ஆண்கள் பெண்களிடம் பணிந்து விடுவார்கள். இப்போ பெண்கள் வந்து இப்போ பெண்களிடம் ஆண்கள் பணிய மாட்டாங்க. ஏன்னா இப்போ பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட பணியணும். செயற்கையான வழிமுறை இது, செயற்கையான விதிமுறை இது. இந்த உலகம் செயற்கையானது, அதனால் செயற்கையான உறவுமுறை இங்கு தேவைப்படுகிறது. அதுதான் இங்கே இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த இயந்திர அறிவு உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த செயற்கையான விதிமுறையை பயன்படுத்தி வாழ்ந்தால்தான் வாழ முடியும். அதனால் இந்த உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். அதனால் பெரியவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்கணும். ஒரு ஆணை பார்த்து, கணவனை பார்த்து வாடா போடான்னு கூப்பிடுறது அதெல்லாம் வந்து சரி கிடையாது, தப்பு. ஒரு ஆண்களை பார்த்து வாங்க போகணும்னு கூப்பிடணும், வாடா போகணும்னு கூப்பிடணும் ஆசையாக இருக்கா? அதுக்கு 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே வந்து அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஆண்களுக்கு கூட ஆசையாக இருக்கும். என்னென்னா தன்னை வந்து பெண்கள் வந்து வாடா போடான்னு கூப்பிடணும், அடிக்கணும், திட்டணும், உரிமையோட. அதுதான் அன்பு, பெண்ணுடைய அன்பு. அதுக்காக ஏங்கணும்னா அதுக்காக ஆண்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஒரு 2040 வரைக்கும்.